பெங்களூருவில் வருங்காலத்தை பற்றிய எண்ணற்ற கனவுகளுடன் இருந்த பானிபூரி விற்பவரின் மகன் 14 வயது பள்ளி மாணவி உள்ளிட்ட 11 இளைஞர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரை விட்டுள்ளனர். குடும்பத்தினர் நண்பர்களின் மனங்களில் ஆறா வடுவை விட்டுச் சென்றவர்களின் இறுதி நாள் புன்னகையில் தொடங்கி மீளா உறக்கத்தில் முடிந்துள்ளது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்திற்கு வெளியே காலணிகள் சிதறி கிடக்கும் இந்த காட்சிகளே கூட்ட நெரிசலின் கோர தாண்டவத்திற்கு சாட்சி. உயிரிழந்த 11 பேரில் பலரும் எளிய குடும்ப பின்னணியை கொண்டவர்கள் ஆவர். தங்கள் உறவுகளின் விலைமதிப்பில்லா உயிரை பறிகொடுத்துவிட்டு பலரும் கண்ணீர் விட்டு கதறும் காட்சிகள் மனதை உலுக்குகின்றன. திருப்பூர் மாவட்டம் உடுமலையைச் சேர்ந்த 28 வயதான தேவி என்ற காமாட்சி பெங்களூரு சம்பவத்தில் உயிரிழந்தார். திருமணமாகாத அவர் பெங்களூருவில் தங்கி அமேசான் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்திற்கு சென்றபோது சிறிய மேடை ஒன்று சரிந்து நெரிசலில் சிக்கி அவர் உயிரிழந்துள்ளார். ஆர்சிபி ஜெயிச்சதுக்காண்டி போன தேவிக்கு கண்டிப்பாக பெங்களூர் டீமும் கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன எப்படி ஆனதுங்கிறது விளக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கணுங்க. என்னன்னா கண்டிப்பாக தேவி இந்த கூட்ட நெரிசத்தில் போய் சிக்கி இருக்க மாட்டாங்க. மேலேருந்து ஏதாவது விழுந்திருக்கணும், ஏதாவது ஆயிருக்கணும். நிவாரணம் எங்களுக்கு தேவையில்லைங்க. இந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது. பானிபூரி விற்பவரின் மகனான 18 வயது மனோஜ்குமார் கல்லூரி 1ஆம் ஆண்டு படித்து வந்த நிலையில் பெங்களூரு சம்பவத்தில் உயிரிழந்தார். தனது கடையில் தட்டு கழுவக்கூட மகனை அனுமதிக்க மாட்டேன் என உருக்கமாக கூறிய அவரது தந்தை, படித்து பெரிய ஆளாக வரவேண்டியவன் தற்போது உயிரோடு இல்லை என்று இறுக்கத்தோடு தெரிவித்தார். ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதும் வீட்டில் நடனமாடிய தனது மகன் பிரஜ்வால் அந்த ஆர்சிபி சீருடையிலேயே உயிரிழந்து கிடப்பதாக அவரது தாய் கதறி அழுதார். 22 வயது பொறியியல் மாணவரான பிரஜ்வாலின் உடலை வைதேகி மருத்துவமனையில் பிணவரையில் உறவினர்கள் கண்டறிந்தனர். போலீசார் வைத்திருந்த தடுப்பில் கால் சிக்கி கீழே விழுந்த தனது நண்பன் மீது 500க்கும் மேற்பட்டோர் ஏறிச் சென்றார்கள் என கனத்த இதயத்தோடு ஹுசைன் என்ற நபர் தெரிவித்தார். மற்றவர்களுக்கு உதவி கொண்டிருந்த தன்னால் தன்னுடைய நண்பர் இருந்த இடத்தை நெருங்கவே முடியவில்லை என கூறிய ஹுசைன், அவரை மீட்கவே 3 மணி நேரமானதால் உயிர் பிரிந்ததாக கண்ணீர் விட்டார். பெங்களூரு கண்ணூரைச் சேர்ந்த 14 வயது பள்ளி மாணவி திவ்யான்ஷி தனது தாய், அத்தை, தங்கை மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களோடு மைதானத்திற்கு வந்திருந்த போது உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திவ்யான்ஷிக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கக்கூட போலீஸ் உள்ளிட்ட யாரும் இல்லை என்று அவருடைய உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். 21 வயதான சகானா அண்மையில் ஒரு MNC நிறுவனத்தில் பணியில் இணைந்த நிலையில் அன்றைய நாள் பணிகளை முன்கூட்டியே முடித்துவிட்டு தன்னுடைய சக பணியாளர்கள் 7 பேருடன் சின்னசாமி மைதானம் சென்றபோது பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மாண்டியாவைச் சேர்ந்த 25 வயதான பூர்ணச்சந்திரா என்ற இளைஞர் கடந்த சில நாட்களுக்கு முன்பே தனது வருங்கால மனைவியை சந்தித்திருந்த நிலையில் பெங்களூரு சம்பவத்தில் இன்னுயிரை இழந்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.